வணக்கம் சித்ரி. வணக்கம். வெல்கம் டு மதுரை செவன்டர்ஸ். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சோப்தா சந்திரசீலா ட்ரெக்கை பற்றி நம்ம கெஸ்ட்டு சித்திரிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சோப்தா சந்திரசீலா ட்ரெக் எங்கே இருக்குது, அதை இதுக்கு முன்னாடி அந்த ட்ரெக்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னா இந்த வீடியோவில் எல்லா ஆன்சரும் நாங்கள் தர ட்ரை பண்ணுறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாமா? ஷூர். அப்படியே ஒரு 5 செகண்டுக்கு இன்ட்ரோ வரும், அதை பார்த்துட்டு வாங்களா வாங்க. இன்னொரு தடவை வணக்கம். உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க ஆடியன்ஸை பார்த்து. ஓகே, என்னோட பேர் சித்திரை. நான் ஒரு சோலோ பேக் பேக்கர் அண்ட் ட்ரெக்கர். நான் இது வரைக்கும் ஒரு 14 days நார்த் இந்தியா ட்ரிப் சோலோவாக பண்ணியிருக்கேன். EBC 28 days சோலோ ட்ரெக் பண்ணியிருக்கேன். அது போக தமிழ்நாடு அண்ட் கேரளா, கர்நாடகாவில் ஃபியூ சோலோ பேக் பேக்கிங் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பேச போகிறது சோப்தா சந்திரசீலா ட்ரெக். இந்த ட்ரெக்கை நீங்கள் எப்போ பண்ணீங்க? இந்த ட்ரெக் நான் 2021 நவம்பரில் பண்ணேன். நவம்பர் 2nd or 3rd வீக்கில் பண்ணேன். 3rd or 4th வீக் இருக்கும். இந்த ட்ரெக் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப பிளான்டாக பண்ணலை. பேக் பேக் பண்ணி போகும்போது ஒரு ஊர் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி பிளான் பண்ணும்போது உத்தராகண்ட் ஃபஸ்ட்டு போனேன். உத்தராகண்டில் ஹரித்வார், ரிஷிகேஷ் 2 பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த டைமில் வேற ஒரு இடம் போகணும்னு நினச்சிருந்தேன். பட் அந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் இருந்ததுனால போக முடியல. ஸோ அப்போது சோப்தா சந்திரசீலா பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தேன். ஓகே, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, தென் வீ கேன் கிவ் அ ஷாட் அப்படின்ட்டு அந்த ட்ரெக் போனதான். ப்ரீ பிளான்டாக ட்ரெக்குன்ட்டு பிளான் பண்ணி போகல அந்த இது. பட் இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது சோப்டா ருத்ரபிரயாங், ஃபஸ்ட்டு உத்தராகண்ட்லேருந்து ருத்ரபிரயாங் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் போனோம். அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்மளுக்கு கனெக்டிவிட்டி டு சோப்டா அவ்வளோவா இருக்காது. சோப்தா சந்திரசீலா ட்ரெக் பண்ணணுன்னா சோப்டாவோட வில்லேஜ்க்கு ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும், அதுதான் பேஸ். ஸோ ருத்ரபிரயாங்லேருந்து நம்மளுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு அவ்வளோவா ரேஞ்ச் இருக்காததுனால நான் ஹிச் ஹைக்கிங் பண்ணி தான் போனேன். ஒரு டெல்லியிலேருந்து ஃபியூ பாய்ஸ் அந்த இடத்துக்கு போனாங்க. நான் ஒரு ஹோட்டலில் விசாரிச்சுட்டு இருந்தேன். இங்கேருந்து டாக்ஸி இருந்தால் அது என்ன ப்ரைஸ், என்ன ஏதாச்சும் நெகோஷியேட் பண்ண போக முடியுமா அப்படின்னும் போது அந்த ஹோட்டலில் கேட்டுட்டு இருக்கும் போது இந்த 4 பசங்க இறங்கி வந்தாங்க. நாங்கள் அங்கே தான் போகிறோம், 5 seat கார், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வாங்க அப்படின்னும் போது ஐ டுக் சம் டைம் டு திங்க், போகலாமா வேணாமா, இல்லைனா ரொம்ப இம்பல்சிவாக இருக்குமா, இல்லை கால்குலேட்டடாக ரிஸ்க் எடுக்கலாமா, அதெல்லாம் யோசிச்சுட்டு தென் பேசும்போது அந்த ஹோட்டலில் பசங்க தங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த ஹோட்டலில் தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த ஓனர் கேவ் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் வைப். ஓகே, ஒரு நாள் பூரா அந்த பசங்களை பார்த்துருக்காங்க, ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வைப் கொடுத்ததுனால அதுக்கப்புறம் என்னோட பிரதருக்கு ஃபோட்டோ, காரோட ஃபோட்டோ, லைவ் லொக்கேஷன் எப்பவும் பண்ணுறது, அது ரிச்சுவல், அந்த ரிச்சுவல்லாம் பண்ணி எல்லாமே அனுப்பிச்சிட்டு டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு 24 hours டவர் இருக்காது, இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டோம். ஸோ ஒரு அங்கேருந்து ஒரு 2 to 3 hours டிரைவ். எது வரைக்கும் வந்தீங்க? சோப்டா, ஹரித்வார் இல்லை, இந்த இது ருத்ரபிரயாங்லேருந்து. இப்போது சப்போஸ் நீங்கள் ஹிச் ஹைக்கிங் பண்ணல அப்படின்னா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எது? உத்தராகண்ட்லேருந்து நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஹரித்வார் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரயில் அக்சசபிலிட்டி நிறையா பிளேஸ்க்கு இருக்காது. இப்போது அவங்க ஹரித்வார் வந்துட்டாங்கன்னா அங்கேருந்து இது சோப்தாவுக்கு எப்படி போவாங்க? பஸ்? அகெயின் பஸ் தான். பஸ்ஸஸ் இருக்குது. அதுவுமே டைமிங் பஸ்ஸஸ் தான். அந்த டைமிங் பஸ்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணி ஹால்ட் பண்ணி ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் அதே டைமிங்க்கு வந்தால் தான் கிடைக்கும். அதுவுமே ரொம்ப நேரம்லாம் பஸ் நிற்காது. பஸ் வர்றதுக்கு முன்னாடி அங்கே பயங்கரமாக கூட்டம் கேதராக இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம டயத்துக்கு போய் அடிச்சு பிடிச்சி துண்டு போடுற மாதிரி தான் அங்கேயும் துண்டு போட்டு. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஹரித்வார்லேருந்து சோப்தாக்கு? இப்போ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் மோர் தென் 3 hours வரும். இப்போ நம்ம ஏதாவது டாக்ஸி ஹையர் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். நான் அது அட்வைஸ் பண்ணுவேன். இதெல்லாமே நாட் ஒன்லி ஒரு ப்ராப்பர் ஹிமாலயன் ட்ரெக்ஸ் அப்படின்னு மட்டும் இதை நம்ம சொல்லிட முடியாது.
இப்போ நீங்கள் சோப்டா ட்ரெக் எடுத்தீங்கன்னா சோப்டா போகிற வழியிலே வந்து உங்களுக்கு துங்நாத் டெம்பிளும் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி மென்ட் ஃபார் ட்ரெக்கர்ஸ். நிறைய பில்கிரமேஜ் போகிற டிவோட்டீஸ் அவங்களும் வர்றதுனால வந்து தே கேன் கேதர் அஸ் அ குரூப், ஒரு டாக்ஸி புக் பண்ணி அந்த மாதிரியும் அவங்க வந்து வர்றது வந்து நல்லதாகவே இருக்கும். அந்த துங்நாத்தோட கோயில் வந்து அந்த ட்ரெக் ரூட்லேயே இருக்குமா அந்த சோப்தாலேருந்து, இல்லை அதுக்கு வந்து இது டிவேட் எடுக்கணுமா அப்படி ஏதாவது? சோப்டா தான் ஆக்சுவலாக பேஸு. சோப்டாலேருந்து 2 வழி இருக்குது. இப்போது சந்திரஷீலா போகணும் அப்படின்னா 2 வழி இருக்குது. ஒன்று வந்து வயா தியோரிட்டால் பண்ணுவாங்க, இப்போ இந்தியா ஹைக்ஸில் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போகிறது, எந்த ஒரு ஆட் ஆன் எதுவும் இல்லாமல் பேஸ்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லேயே சந்திரஷீலா வந்துடும். ஹைக்கு தான் அது. பேஸ் டு துங்நாத் டெம்பிள் வந்து ஒரு 3.5 to 4 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடுவீங்க. அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே வந்து நீங்கள் டாப் ரீச் பண்ணிடலாம். இது வந்து துங்நாத் டெம்பிள் வந்து இந்த பாண்டவர்களால் கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுவும் இல்லாமல் இது 5 பாஞ்ச் கேதாரில் வந்து ஒரு கேதாரா வரும் துங்நாத் வந்து. இது போக வந்து ருத்ரநாத், கேதார்நாத், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இடங்கள். ஸோ இது 5மே வந்து ஒரு ட்ரீம். எல்லா சிவபக்தர்களுக்குமே இது ஒரு ட்ரீமாக இருக்கும், 5 இதையும் வந்து முடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஹையஸ்ட் சிவா டெம்பிள் இன் தி வேர்ல்டு. நான் போன டைமில் வந்து ஐ ரிமெம்பர் லைக் ரீடிங் செகண்ட் ஹையஸ்ட். அங்கே ஒரு டூரிசம் ஒரு மேப் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கல்வெட்டுக்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் செகண்ட் ஹையஸ்ட்டுன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அண்ட் ஆல்சோ பீப்புள் ஹூ ஆர் பிளானிங் ஃபார் ஹையர் ஆல்டிடியூட் ட்ரெக், இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற ஒரு ஹையர் ஆல்டிடியூட் ட்ரெக் போயிட்டு வர்றது வந்து லைக் இது வந்து உங்களுக்கு 12,000 ஃபீட்டில் வந்து வரும் துங்நாத் டெம்பிள். அகெயின் இப்போது சம்ஒன் ஹூ பிளானிங் டு கோ ஃபார் இபிசி இல்லை அதர் கேதார்தால் அந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட் போகணும் அப்படின்றவங்களுக்குமே இது 5 கிலோமீட்டரில் போயிட்டு வர்றது வந்து இட்ஸ் அ நைஸ் வே ஆஃப் ப்ரிப்பேரிங் ஒன் செல்ஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த ட்ரெக்கோட டெரெயின் எப்படி இருக்கும், எவ்வளோ நேரம் ட்ரெக்கு, டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும், அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இப்போது டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் அ வெரி மாடரேட் ட்ரெக் தான். ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, இல்லை பண்ணவே முடியாது அப்படின்னும் சொல்ல முடியாது. டெய்லி நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் நல்லா பண்ணுறோம், கோல்டு கிளைமேட்டுக்கு நம்மளால் அடாப்ட் ஆக முடியும் அப்படின்னா இட்ஸ் அ டூவபிள் ட்ரெக். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹை ஆல்டிடியூட்ல ஒரு பெரிய ட்ரெக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப்பாக நம்ம பண்ணணும்னா இந்த ட்ரெக்கை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா மொத்த ட்ரெக்கோட டியூரேஷனே வந்து 5 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம மத்தியானம் சாப்பிட்றதுக்கே திரும்ப ரிட்டர்ன் பேஸ்க்கு வந்துடலாம் காலையில் கிளம்புனா. ஸோ அவ்வளோதான் நம்ம அந்த என்டியூரன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டெரைன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாரஸ்ட், நான் போன டைமில் வந்து ரொம்ப ஃபாரஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. வயா துங்நாத் வழியாக போகிறதுனால அது வந்து டிவோட்டீஸ்க்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்ற மாதிரி தான் அந்த டெரைன் இருக்கும். ஸோ ரொம்ப கரடு முரடாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக இல்லை. அட்லீஸ்ட் டில் துங்நாத் வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது. துங்நாத்லேருந்து சந்திரஷீலா போகிற இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். பட் அகைன் ரொம்ப நீட்டாக ரூட் எல்லாம் கிளியராக இருக்கும். டு மை நாலேஜ் ஒரே ஒரு ஸ்டீப் தான் இருக்குது, அதுவுமே வந்து மேனேஜபிள், பண்ணிடலாம், ரெஸ்ட் பண்ணிடலாம். துங்நாத் முடிச்சுட்டு நம்ம மேலே போனோம்னா சோப்டாவோட அந்த குட்டி டெம்பிள், சந்திரஷீலாவோட குட்டி டெம்பிள் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் இன்னும் உள்ள ஃபர்தராக போனோம்னா நம்மளுக்கு சில வியூஸ் அங்கே இருக்கிற மவுண்டெயின்ஸ் பார்க்க முடியும். அதில் ஒரு மவுண்டெயின் வந்து ரொம்ப நந்தாதேவி. நான் போன டைமில் வந்து ஐ ஹாவ் சீன் நிறைய பேர் அப்படியே காற்று கிடந்தாங்க இந்த வியூக்காக. பேர் ஐயில் நம்மளால் நல்ல ஸ்கை கிளியராக இருந்ததுன்னா நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக டெலஸ்கோப் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமலே நம்மளால் அந்த வியூ பார்க்க முடியும். தட் இஸ் 360 வியூ இருக்கும். ஸோ பனி இல்லை நான் போன டைமில், ஸ்னோஃபால்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நல்லாவே பண்ண முடிஞ்சது அது. ஸோ மத்தியானம் சாப்பிட்றதுக்கெலாம் கீழே வந்தாச்சு. இந்த ட்ரெக்கு போகிறதுக்கு நம்ம திங்ஸ் டு கேரின்னு எதாவது இருக்கா? ஏன்னா இது வந்து ஹிமாலயஸில் இருக்குது, அந்த இது கார்வால் ரேஞ்சில். ஸோ டெம்பரேச்சர் வந்து இது கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சம்மரில் என்ன டெம்பரேச்சர் இருக்கும், வின்டரில் என்ன டெம்பரேச்சர் இருக்கும், அப்படி போனாங்கன்னா என்ன மாதிரி கியர்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போகணும்? இப்போது இருக்கிற கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து சம்மர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கானே எனக்கு தெரியல. ஸோ எஸ்பெஷலி இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு -5 டிகிரி கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், 5 to 10.
ஸோ அந்த மாதிரி ஒரு டவுன் ஜாக்கெட் வந்து மைனஸில் இப்போ ஒரு டவுன் ஜாக்கெட் வந்து ஒன்று இருந்தால், ப்ளஸ் பேசிக்காக காட்டன்ஸ், மஃப்ளர் இல்லைன்னா வந்து அதர் இயர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி க்ளவுஸ். எனக்கு க்ளவுஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நார்மலாக ஒரு வார்ம் க்ளவுஸ் இருந்துச்சுனாலே ஃபைன். அதுக்கப்புறம் அகெயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்ல ஷூ, நல்ல சாக்ஸ். ஆல்மோஸ்ட் சோப்தா சந்திரசீலா ட்ரெக்கோட எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணணுமா எக்ஸ்ட்ரா சோப்தா சந்திரசீலா பற்றி? ட்ரெக்கிங் போல் ஒன்று. ஓகே, ட்ரெக் போல் வந்து மேண்டேட்ரி. சோப்தா சந்திரசீலா ட்ரெக்கு விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் அது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மே டு ஜூன் இந்த டைமில் போனோன்னா இட்ஸ் அ குட். இப்போ துங்நாத் போகிறவங்களுக்குமே வந்து அது ஒரு அதை எய்ம் பண்ணி போகிறவங்களுக்கு அது ஒரு நல்ல சீசனாக இருக்கும். ப்ளஸ் ஆல்சோ சோப்டா தியோரிட்டால் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டு சீசனாக இருக்கும். ஏப்ரல் டு ஜூன். ஸோ மற்ற டயத்தில் அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களா இல்லை அலோவ் பண்ணுவாங்க? லைக் ட்ரெக் வந்து பண்ணலாம். பட் துங்நாத் டெம்பிள் வந்து 6 months தான் ஓப்பனில் இருக்கும், ஏப்ரல் டு நவம்பர். ஓகே. ரிமைனிங் 6 months வந்து அது க்ளோஸில் இருக்கும். டிவோட்டீஸாக இருக்கவங்க அங்கே போகும்போது அவங்களுக்கு வந்து ட்ரெக் பண்ணுறவங்களுமே வந்து சிவா பக்தர்கள் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் போகும்போது இட் மீட்ஸ் ஆல் எக்ஸ்பெக்டேஷன். அந்த ட்ரையல்ஸ் சாப்பாடு ஏதாவது இருக்குமா? இது வந்து ஒரு ஷார்ட் ஹைக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே எதுவும் இருக்காது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து காலையில் நம்ம ஏதாச்சும் இங்கே வார்மாக குடிச்சிட்டு போயிட்டு வந்தோன்னா ஃபைன். இடையில வந்து எனர்ஜி பாஸ், ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா மேனேஜபிள். அட்வைசபிள் வந்து ஏர்லியாக ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணுறது. ஆமாம், ஏர்லியாக ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். லக்கியாக இருந்தோன்னா நம்மளுக்கு நல்ல சன்ரைஸ் பார்க்க முடியும். ஓகே. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது சோப்தா சந்திரசீலா ட்ரெக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அண்ட் நீங்கள் கெஸ்ட்டு சித்திரையோட இன்ஸ்டாகிராம் ஐடி, உங்கள் மெயில் ஐடியும் கீழே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ட்ரெக் ஸ்டோரி இருக்குது, இந்த மாதிரி நான் ட்ரெக் பண்ணியிருக்கேன், என்னோடய ஸ்டோரியும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த கம்யூனிட்டியில் அப்படின்னா, எங்கள் மெயில் ஐடி அண்ட் எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஷேர் பண்ணலாம். வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதே அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸ்டே டியூன்ட் வித் மதுரை 700. See you next video. Bye bye. Tada. Stay peace.